ஈபி பில் கட்டிருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து சொத்து வரி கட்டிருக்கீங்க. எல்லாமே பண்ண அரசுக்கு இதுதான் நியாயம். இந்த இடத்துல வந்து பிரச்சனை இருந்துச்சுன்னா முதல் ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணிக்க கூடாது. 30 வருஷம் உங்களோட இங்க இருக்கவே விட்டுறக்கூடாது. சொத்து வரி வாங்கிருக்கூடாது, மின்கட்டணம் வாங்கிருக்கூடாது, இந்த மாதிரி சாலை போட்டு கொடுத்துருக்கூடாது. அப்ப பிரச்சனை வந்து ஏதோ ஒரு அரசியலுக்காக சொல்லல, நியாயம் வந்து உங்ககிட்ட இருக்கு. என்ன பிரச்சனைனா நம்மள மாதிரி சாதாரணமா இருக்கிறவங்க கோர்ட்டுக்கு போயிட்டு ஒரு அட்வொகேட்டை போட்டு அரசே வந்து கேஸ போடும், அரசே பதில் கொடுக்கும். அந்த இடத்துல இடிக்கிறது அவங்கதான், பர்மிஷன் கொடுக்கறது அவங்கதான், கோர்ட்ல ஆர்குமெண்ட் பண்றது. அப்ப ஒரு அரசு அக்யூஸ்டா இருக்க வேண்டிய இடத்துல கோர்ட்ல போயிட்டு அவங்களே வந்து சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறது வந்து ஒரு நல்ல வக்கீல்களை போட்டு நம்ம சொல்லணும், நம்ம பக்கத்துல நியாயம். சோ இது வந்து கோர்ட்ல இருக்கிறதுனால இம்மீடியட்டா உங்க லாயர்ஸ் கூட நம்மளுடைய லாயர்ஸ் எவ்வளவு பெரிய பெரிய வக்கீல் இருக்காங்களோ தமிழக வெற்றி கழகம் சார்பா ஏன் சார்பா உங்களுக்கு முதல்ல ஒரு நியாயம் கிடைக்கிறதுக்கு சட்ட ரீதியா போராடும். சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நம்ம போய் சண்டை போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஹைகோர்ட் சொல்லிருக்கீங்க, உங்களையோ உங்க உடல் மேல கை வைக்கிறதுக்கோ இந்த அரசுக்கு எந்த விதமான நியாயமும் கிடையாது. பண்ணாங்கன்னா அப்படி அராஜகம் பண்ணாங்கன்னா ஒரு செகண்ட் இங்கதான் நாங்க வந்து எங்க ஆபீஸ் எங்க இருக்குன்னு தெரியும். ஒருத்தரை கை வச்சா இங்க 3000 பேர் உங்ககிட்ட வந்து உட்காந்துக்குவோம். அறவழியில போராடுவோம், கோர்ட்ல நம்ம சண்டை போடுவோம். ஆனால் அரசும் சரி கார்பரேஷனும் சரி உங்களை நவுத்துறதுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. கோர்ட்ல கேஸ் போடுற முடிகிற வரைக்கும் நம்ம கோர்ட்ல சண்டை போடலாம், நம்ம பக்கத்துல நியாயத்தை சொல்லலாம். உங்க மேல கை வச்சாலோ இல்ல போலீஸ வச்சு அடக்குமுறை பண்ணாலோ இல்ல பெண்களை வந்து தவறா வந்து நடத்தினாங்களோ இல்ல குழந்தைகளை டச் பண்ணாங்களோ அறவழியில தமிழக வெற்றி கழகத்துல 5000 பேர் வந்து இங்க உட்காந்துக்குவோம். நீங்க உட்காருங்க, எத்தனை நாள் ஆனாலும் சரி நம்ம அமைதியா எங்க காலில் போட்டு உட்காந்துக்குவோம். அதுக்கு மேல எங்களை அரெஸ்ட் பண்ணாலும் நாங்க ஜெயிலுக்கு போறதுக்கு ரெடியா இருக்கோம். நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. அத வந்து நம்ம நியாயத்தின் வழியில போய் நம்ம செல்வோம். நீங்க தைரியமா இருக்க. இடிச்ச வீடுக்கு திருப்பியும் அரசே வீடை கட்டி கொடுக்கணுங்கிறத நம்ம வந்து சொல்லுவோம். ஏன்னா நீங்க 5 வருஷமா இல்ல 30-40 வருஷமா இருக்கிறீங்க. இந்த மண்ணுக்கு உண்மையான உரிமை வந்து உங்ககிட்டதான் இருக்கு, உங்களுக்கான உரிமையானது. இது யாரு சொன்னாங்கன்னா இந்த அரசே சொல்லிருக்கு. வந்து இந்த இடத்த கொடுத்துட்டோம், நாங்க கண்ணாடி கட்டுறோம், அது கட்டுறோம்னு ஒரு 200 பேரை வந்து